தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin. திருப்பதி பிரம்மோற்சவ விழாவின் கருட சேவை அன்று பெருமாளுக்கு சார்த்துவதற்கு ஆண்டாள் சூடி கலைந்த மாலை திருப்பதிக்கு எடுத்து செல்வது வழக்கம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள வடபத்ரசாயி பெருமாள் கோயில் 108 திவ்ய பிரபந்தங்களில் ஒன்றாகும். இங்குதான் ஆண்டாள் அவதரித்தார் என்கின்றன புராணங்கள். மகாவிஷ்ணுவின் மீது கொண்ட காதலால் பெருமாளுக்கு கட்டிய மாலையை தான் சூடி மகிழ்ந்தாள். அதை பெருமாளும் ஏற்றுக்கொண்டார் என்று புராண கதைகள் கூறுகின்றன. அது முதல் ஆண்டாள் சூடி கலைந்த மூலவராக வடபத்ரசாயி அணிவிக்கின்றார். ஆண்டுதோறும் திருப்பதியில் நடக்கும் பிரம்மோற்சவ விழாவிற்கு ஆண்டாள் கோயிலிலிருந்து ஆண்டாள் சூடிய மாலை மற்றும் கிளி, வஸ்திரம் ஆகியவை கொண்டு செல்லப்படுவது வழக்கம். ஆண்டாள் அணிந்த மாலை ஏன் திருப்பதிக்கு கொண்டு செல்லப்படுகிறது? ஸ்ரீரங்கத்தில் அருளும் ரெங்கநாதரை மனம் முடித்துக் கொண்ட ஆண்டாள் அணிந்த மாலை திருப்பதி வெங்கடாச்சலபதி, மதுரை கள்ளழகர் சுவாமிக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இதற்கான காரணம் இதுதான். ஆண்டாள் கண்ணனை கணவனாக அடைய இவ்விரு பெருமான்களிடமும் வேண்டிக் கொண்டாளா. எனவே அதற்கு நன்றி செய்யும் விதமாக உற்சவ ஆண்டாள் அணிந்த மாலை சித்ரா பௌர்ணமியின் போது கள்ளழகருக்கும் புரட்டாசி 5ஆம் திருநாளன்று திருப்பதிக்கும் செல்கிறது. அவள் கொடுத்தனுப்பும் மாலையுடன் ஆண்டாள் பட்டுப்புடவை கிளியும் கொண்டு செல்லப்படுகிறது. திருப்பதியில் பிரம்மோற்சவ விழா 5 நாட்கள் நடைபெறும். 5ஆம் நாளான கருட சேவையன்று ஆண்டாள் சூடிய மாலையை அணிந்து ஏழுமலையான் காட்சி தருவார். இதற்காக ஆண்டாள் சூடிய மாலை கொண்டு செல்லும் நிகழ்ச்சி ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடைபெறும். இந்த விழாவை முன்னிட்டு ஆண்டாள் கோவில் வளாகமே விழா கோலம் பூண்டிருக்கும். ஆண்டாள் சூடுவதற்காக பிரம்மாண்ட மாலையும் தயார் செய்யப்பட்டிருக்கும். காலையில் ஆண்டாளுக்கு பெரிய மாலை, கிளி, பரிவட்டம் ஆகிய சார்த்தப்பட்டு சிறப்பு அபிஷேகமும் பூஜைகளும் நடக்கும். பின் மாட வீதி, கந்தாடை வீதி வழியாக ஆண்டாள் சூடிய மாலையையும் கிளியையும் ஊர்வலமாக கொண்டு செல்வர். பின்னர் அவற்றை கோயில் ஸ்தானிகம் மற்றும் ஊழியர்கள் திருப்பதிக்கு கொண்டு செல்வார்கள். ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபத்ரசாயிக்கு ஆண்டாள் சூடிய மாலை தினமும் சார்த்தப்படுகிறது. இதேபோல ஆண்டுதோறும் மதுரை சித்திரை திருவிழாவில் வைகை ஆற்றில் இறங்கும் கள்ளழகருக்கும் ஆண்டாள் சூடி கலைந்த மாலை சாத்தப்படுகிறது. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin.